Hi students, next we will move on example 7.50. In last video section we will discuss about the absolute maximum, absolute minimum. Okay, in this video we will discuss about local extrema. Okay, so how to find? So listen carefully, this is 5 mark question. Find the intervals of monotonicity and hence find the local extrema for the function f of x is equal to x squared minus 4x plus 4. So some important values. F dash of x changes from now positive negative to positive. F of x has local minimum. F dash of x changes from positive to negative at C. Okay, that's C a plus C. At C, f of x has local maximum. So f dash of x positive on both sides or negative on both sides na f of x neither local minimum or local maximum. Okay, இந்த தான் பேசிக். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அப்படியே அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் மாதிரியே செய்ய போகிறோம். பட் அந்த சம்மில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இங்கே ஒரு இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே இன்டர்வல் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் நம்பர் தான். இதை வச்சுட்டு மோனோடானிசிட்டின்னு உங்களுக்கு தெரியும், அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு one solution f of x is equal to x squared minus 4x plus 4. Then f dash of x. F dash of x means differentiate term 2x minus 4. Then next one என்ன செய்வோம், f dash of x equal to 0. So அப்போ 2x minus 4 is equal to 0. 2x is equal to 4. x is equal to 2. x ஓட வேல்யூ 2 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போது ஒரு இன்டர்வல், அங்கே இன்டர்வல் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ நம்ம ஒரு இன்டர்வல் லைன் வரைவோம். 2 திஸ் இஸ் இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ என்ன எழுதுறேன்னா இன்டர்வல்ஸ் ஓகே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் increasing or decreasing. Interval first one minus infinity comma 2. Next one 2 comma infinity. So minus infinity comma 2 na 0. 0 இங்கே போய் நான் அப்ளை பண்ணேன்னா என்ன வரும், f dash of x இதான் 0. 0 அப்ளை பண்ணால் நெகட்டிவ் டேர்ம். 2 comma infinity na between terms another 3. 3 போய் அப்ளை பண்ணால் 6 minus 4 இது பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ் மீன்ஸ் நம்ம 0 அப்ளை பண்ணாலே நம்மளுக்கு என்ன வராது, இந்த டேர்மில் 0 வராது. அப்போ கிரேட்டர் தென் 0ன்னு அர்த்தம். உங்களுக்கு 0 வந்துச்சுன்னா ஒன்லி டிக்ரீசிங் மட்டும் எழுதுங்க. 0வே என்ன சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்மளுக்கு 0 வரலைன்னா, இந்த இன்டர்வலில் சொல்கிறேன், இந்த இன்டர்வலில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு 0 வரலைன்னா நம்ம என்ன எழுதிடலாம், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். இங்கே ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் எழுதணும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு அந்த ரூல் தெரியும். என்ன ரூல், நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னா என்னது, f of x has local maximum. So the number is 2. If it is f dash of x has negative to positive at x is equal to 2ல வந்து என்ன செய்யுது, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஆகுது. அப்போ லோக்கல் it is local minimum. ஸோ அப்போ லோக்கல் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவீங்க, இந்த 2வை கொண்டு போய் எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, 2 ஸ்கொயர்டு வந்து 4 மைனஸ் 2வை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 2s are 8 தென் ப்ளஸ் 4. ஓகே, இதை கூட எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் 2 எஃப் ஆஃப் எக்ஸில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இந்த மாதிரி வந்துடும். ஸோ 8 minus 8 0. ஸோ லோக்கல் மினிமம் வேல்யூ என்னது, local minimum values equal to 0. That's all. Hi students, next example 7.51. Find the intervals of monotonicity and hence find the local extrema. Okay, find the local extrema. F of x is equal to x power 2 by 3. Then differentiate the term f dash of x is equal to 2 by 3 in front of the
x power 2 by 3 minus 1. அப்போ என்ன பண்ணலாம் 2 by 3 x power 2 minus LCM எடுத்தால் 2 minus 3 so minus 1 by 3 இதை denominator கொண்டு வந்துருவோமா ஸோ அப்போ 2 divided by 3 x power உள்ள மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் சரியா ஸோ அப்போ f dash of x நம்ம என்ன செய்ய முடியாது ஈக்குவல் டு 0 கொண்டு வர முடியாது ஏன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா டினாமினேட்டரில் இருக்குது சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் 3 power x power 1 by 3 ஈக்குவல் டு 0னா இந்த டேர்ம் அங்கிட்டு போயிடும் அப்போ 2 is equal to 0ன்னு வரும் இப்படி ஏதாச்சும் ஒரு டேர்ம் நமக்கு கிடைக்குமா ஸோ நோ சான்ஸ் ஸோ அப்போ f dash of x not equal to 0 அப்போ f dash of x does not exist okay does not exist at x is equal to 0 there is no critical points there is no critical points so x is equal to என்ன செய்வோம் 0வை ஆட் பண்ணிப்போம் அப்போ ஒரு term line minus infinity 0 plus infinity இது ஓகேவா then next one intervals f dash of x increasing or decreasing interval minus infinity comma 0 next one 0 comma infinity so minus infinity comma 0 means negative term substitute in negative term f dash of x negative means negative தான் வரப்போகுது then positive னா positive தான் வரப்போகுது ஸோ அப்போ என்னது நம்மளுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணாலும் இந்த இன்டர்வலில் 0வே வராது ஏன்னா ஓப்பன் இன்டர்வல் ஸோ அப்போ வந்து இது என்னது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் இது ஸ்ட்ரிக்ட்லி increasing so f dash of x has changes negative to positive so it is local minimum at 0 time at x is equal to 0 okay இப்போ 0 கொண்டு போய் இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணால் 2 by 0 ஓட வேல்யூ ஸோ f of 0 is equal to 2 by 0 ன்னு வரும் answer is 0 so therefore local minimum value is equal to 0 that's all friends next example 7.52 prove that the function f of x is equal to x minus sin x is increasing on real line also discuss the existence of local extrema okay so local extrema what is mean that f dash of x is equal to x differentiate பண்ணும்போது 1 minus sin x is differentiation cos x then f dash of x consider as 0 then 1 minus cos x is equal to 0 means cos x is equal to 1 you know that cos value okay 1 minus 1 na odd numbers 1 na even number அப்போ x is equal to general term 2n pi n belongs to z okay இதை ஞாபகம் வச்சுக்கோங்க cos வந்து எப்போல்லாம் 1 வரும்னா even numbers of 2 pi 4 pi 6 pi னு cos எப்போல்லாம் minus 1 வரும்னா odd numbers cos pi 3 pi 5 pi so x is equal to 2n pi so இப்போ f dash of x கன்சிடர் பண்ணுங்கள் f dash of x 1 minus cos x உங்களுக்கு இன்டர்வல் தெரியும் cos x ஓட வேல்யூ எப்படி இருக்கும் 1 minus 1 less than or equal to x less than or equal to plus 1 இந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்கும் அப்போ 1 விட கண்டிப்பாக என்ன செய்யாது கூட போகவே போகாது 1 விட 1 வரும் அல்லது 1 விட கம்மியான வேல்யூ வரும் ஸோ நெகட்டிவ் வேல்யூ வர சான்ஸே கிடையாது ஸோ டேரெக்டாக அப்போ இந்த வேல்யூஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணாலும் f dash of x greater than or equal to 0 ஏன்னா cos 0ன்னு போட்டால் என்ன வந்துடும் 1 minus 1 0 மற்றபடி என்ன வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் 1 விட கம்மியாக தான் வரும் ஸோ நெகட்டிவ் டேர்ம் வரவே வராது ஸோ அப்போ f dash of x greater than or equal to 0 ஓகே ஸோ f dash of x is increasing மட்டும்தான் ஆகும் decreasing வரவே வராது சான்ஸே கிடையாது ஸோ அப்போ f dash of x has no sign change சைன் சேஞ்சே இல்லைன்னா என்ன அர்த்தம் பை
using first derivative test, there is no local extrema. Sign changes இல்லைனா local maximum minimum இருக்காது. That's all. Students, next example 7.53. Okay, discuss the monotonicity, okay, and local extrema of the function f of x is equal to, what is that? F of x is equal to log of 1 plus x minus x divided by 1 plus x, x greater than minus 1, and hence find the domain where log of 1 plus x greater than or equal to x of 1 plus x. Okay, there are three terms கண்டுபிடிக்கணும். First monotonicity and local extrema, and இதை prove பண்ணணும். ஓகேவா? So first one f dash of x. log x differentiate பண்ணா 1 by x. இங்கே x இருக்கிறது என்ன இருக்கு? 1 plus x minus மேல உள்ள term differentiable, கீழே உள்ள term differentiable. அப்போ என்ன செய்யணும்? UV method யூஸ் பண்ணணும். UV method உங்களுக்கு தெரியும். So v squared 1 plus x வச்சுட்டு x பண்ணும்போது 1, then minus x வச்சுட்டு 1 plus x பண்ணும்போதும் 1 தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ அப்போ 1 divided by 1 plus x minus இங்கே xும் minus xும் cancel ஆயிரும். 1 divided by 1 plus x the whole squared. Okay. Then LCM. LCM னா என்ன இருக்கும்? 1 plus x இருக்கும். ஓகேவா? LCM is 1 plus x the whole square. இங்கே 1 plus x missing, so 1 plus x minus 1. இதுவும் cancel ஆயிரும். அப்போ f dash of x is equal to x divided by 1 plus x the whole squared. So உங்களுக்கு கான்செப்ட் என்ன தெரியும்? f dash of x equal to 0 னா x divided by 1 plus x the whole squared is equal to 0. இல்லை two terms, ஒன்று x is equal to 0 ன்னு போடலாம், or இன்னொரு பாயிண்ட் என்னது? 1 plus x is equal to 0 னா x is equal to minus 1. அப்படி போட்டாலும் 0 வரும். இப்போ நான் இங்கே 0 ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 0 by 1 0 ன்னு கிடச்சிரும். அதே மாதிரி minus 1 சப்ஸ்டிட் பண்ணால் minus 1 by என்னது? 0 வந்து நம்மளுக்கு என்ன வந்துடும்? 0 தான். x is equal to minus 1 ஒரு ஆப்ஷன் தான் 0 வர்றதுக்கு. ஸோ x is equal to minus 1. அப்போ இன்டர்வல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, x வந்து கிரேட்டர் தென் minus 1ன்னு. அதனால் என்ன செஞ்சிடக்கூடாது? மைனஸ் இன்ஃபினிட்டி போட்டுறக்கூடாது. minus 1 அடுத்து 0, next 1 plus infinity. ஸோ இன்டர்வல் next one f dash of x இங்கே increasing or decreasing. ஸோ இன்டர்வல் minus 1, 0, next interval 0, infinity. minus 1, 0 means ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, minus 0.3 நெகட்டிவ்லேயே எடுத்துக்கலாம். மேலே வந்து நெகட்டிவ் வரும், கீழே என்ன வந்தாலும் சரி தான். மேலே வந்து என்னது? ஸ்கொயர் இருக்கனால கீழே பாசிட்டிவ் தான் வரப்போகுது. ஸோ இங்கே நெகட்டிவ், இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்கே கண்டிப்பாக பாசிட்டிவ் தான் வரும். ஸோ அப்போ என்ன செஞ்சிடலாம்? இந்த மைனஸ் 0 சப்ஸ்டிட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு எது வரப்போகுது. இப்போ நான் minus 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது 0 சப்ஸ்டிட் பண்ண முடியாது. ஸோ இது கண்டிப்பாக 0வே வராது. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் எழுதிக்கலாம். இதோட கான்செப்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இங்கே 0 வந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரிக்ட்லி போடக்கூடாது. பட் நம்ம இந்த இன்டர்வலில் நீங்கள் என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் இங்கே என்ன வராது? 0வே வராது. அதனால தான் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் சொல்லியிருக்கேன். நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அப்போ f dash of x has change sign negative to positive. So it has local minimum. Local minimum na enna artham? F of a local minimum at x is equal to 0. So f of 0 இந்த இருக்குல்ல, f of 0 ன்னு போய் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துடும்? டோட்டலாக 0ன்னு வந்துடும். ஓகே, ஸோ அப்போ லோக்கல் மினிமம் வேல்யூஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா இந்த இதை ப்ரூவ் பண்ணணும். log of 1 plus x greater than x divided by 1 plus x. அதுக்கு இந்த இன்டர்வல் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த இன்டர்வலில் f of 0, ஓகே,
இப்போ நான் இங்கேருந்து ஒரு 0 to இன்ஃபினிட்டிக்குள்ள ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். நான் 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ வருது? 0ன்னு வருது. அப்போ கண்டிப்பாக 1 2 3 ஏதாச்சும் ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது இப்போ நம்ம எடுக்கிற வேல்யூவோட இந்த வேல்யூ என்ன இருக்கும்? இந்த வேல்யூவோட இந்த வேல்யூ கிரேட்டர் தானே இருக்கும். அதாவது இப்போ இந்த எடுக்கிற வேல்யூ நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபர்தர் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் எஃப் ஆஃப் 0. கரெக்டாக? ஏன்னா எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ என்னது? 0 அதோட நான் அதிக வேல்யூ எடுக்கும்போது 2ஓ 3ஓ 4 எடுக்கும்போது கண்டிப்பாக 0ஓட கிரேட்டர் தானாக தான் வரும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம என்ன வச்சுருக்கோம் கொஷினில்? log of 1 plus x minus x divided by 1 plus x. எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ என்னது? 0. இந்த டேர்ம் அங்கே கொண்டு போயிருங்க. அப்போ log of 1 plus x greater than x divided by 1 plus x at என்ன இன்டர்வல் எடுத்திருக்கோம்? 0 to infinity. At 0, infinity. That's all. Hi students, next example 7.54. Find the intervals of monotonicity and local extrema of the function. Okay. F of x is equal to x log x plus 3x. So listen carefully. I will the homework for monotonicity of local extrema. Okay வா? அது ஃபுல்லாக ஹோம்ஒர்க் தான் கொடுப்பேன். ஸோ இதை ஒவ்வொரு சம்மும் நான் டிஃபைன் பண்ணுறேன். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிஃப்ரென்சிபிளாக இருக்கும். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் சம்ஸாக இருக்கும். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. தென் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இது வந்து என்ன மெத்தட்? யூவி மெத்தட். எக்ஸை வச்சுட்டு லாக் எக்ஸை பண்ணும்போது 1/x ப்ளஸ் லாக் எக்ஸை வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1. ஓகே. ஸோ ப்ளஸ் 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3. இதை கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 1 + 3 4 + log x. This is f dash of x. ஓகே. ஸோ இங்கே என்ன செய்யணும்னா f of x differentiable at என்ன பாயிண்ட்? 0, infinity. ஏன்னா log xல மைனஸ் இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு மீனிங்லெஸ். ஓகே. ஸோ அப்போ 0, infinity நீங்கள் log xன்னு எடுத்துட்டிங்கன்னா அதோட இன்டர்வல் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவ் சைடு தான் இருக்கணும். நெகட்டிவ் சைடு இருக்கக்கூடாது. மீனிங்லெஸ் ஆயிரும். ஸோ அதனால் இங்கே 0 to infinity போட்டிருக்கோம். இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிங்க. f dash of x equal to 0னா 4 + log x is equal to 0. 4 அங்கே கொண்டு போயிடலாம். log x is equal to -4. நம்ம லோபிதால் ரூலில் பார்த்துருப்போம். லாகை கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம்? டபுள் சைடு எக்ஸ்பொனன்ஷியல் எடுப்போம். எக்ஸ்பொனன்ஷியல் லாகும் கேன்சல் ஆயிரும். இங்கே x is equal to e power -4. ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம நார்மலாக நம்பர் லைன் வரைஞ்சால் என்ன செய்வோம்? மைனஸ் இன்ஃபினிட்டின்னு போடுவோம். இங்கே லாக் எக்ஸ் இருக்கனால 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். e power -4 அண்ட் ப்ளஸ் இன்ஃபினிட்டி. e power -4னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னது? இங்கே கம்மியாக இருக்கிறது -5 தெரியும். நெகட்டிவ்னா இங்கிட்ட தான் இருப்போம். இங்கிட்ட அடுத்த நம்பர் என்னது? e power -3. இந்த இன்டர்வல்லேருந்து தான் எடுக்க போகிறோம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு இன்டர்வல் f dash of x increasing or decreasing. இன்டர்வல் வந்து 0, e power -4, இன்னொன்று e power -4, infinity. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம்? இதில் டேபிள் போட வேணாம். டேபிள் போட்டால் உங்களுக்கு டைரெக்டாக ஆன்சர் எழுத முடியாது. ஸோ அதனால் என்ன செஞ்சிடலாம்? தனியாக செய்வோம். ஏன்னா அது கொஞ்சம் சால்வ் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். இன்டர்வல் ஆன் 0, e power -4. So ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன்? at x is equal to e power -5 எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ f dash of e power -5. f dash ஓட வேல்யூ என்னது? 4 + log x. ஓகே. அப்போ 4 + log of e power -5. -5 முன்னாடி வந்துருமா லாகை பொறுத்த வரைக்கும்? ஸோ 4 - 5 log e. log e னா பேஸ் e இருக்கும். இதோட வேல்யூ 1. ஸோ அப்போ 4 - 5 is equal to -1. ஸோ அப்போ என்ன எழுதிடலாம்? இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இந்த முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் கூட டேபிள் போட்டுக்கோங்க. அடுத்து அட் இன்டர்வல் e power -4, infinity. e power -4, infinity-னா நம்ம f dash என்ன எடுப்போம்? e power -3ன்னு எடுப்போம். அப்போ 4 + log of e power -3. So 4 - 3 log e. The answer is log e ஓட வேல்யூ 1. 4 - 3 is equal to
1. So இப்போ direct என்ன செய்யுங்க interval f dash of x increasing or decreasing. Interval is 0 comma e power minus 4 and e power minus 4 comma infinity. இங்க negative இங்க positive. So இது எப்பவுமே 0 வராது. So strictly increasing இந்த intervalல சொல்றேன் ஓகேவா strictly decreasing. So f dash of x has changed negative to positive. Negative and positive or not, it has another local minimum at x is equal to e power minus 4. அப்போ f of x ல போய் substitute பண்ணணும் f of e power minus 4. f of x என்ன இருக்கு value x log x plus 3x. okay அப்போ x னா e power minus 4 log x log e power minus 4 plus 3x னா 3 e power minus 4. x இருக்கிறதெல்லாம் e power minus 4 substitute பண்ணியாச்சு இது நமக்கு தெரியும் minus 4 e power minus 4 then log e plus 3 e power minus 4 log e ஓட வேல்யூ என்னது 1 அப்போ minus 4 e power minus 4 plus 3 e power minus 4. The value is minus e power 4. So இதான் another local minimum value is equal to minus e power minus 4. That's all. Next example 7.55. Then find the intervals of monotonicity and local extrema of the function f of x is equal to 1 divided by 1 plus x squared. So f of x is equal to 1 divided by 1 plus x squared. So differentiate பண்ணுங்க f dash of x is equal to உங்களுக்கு தெரியும் so differentiate of 1 by x பண்ணும்போது என்ன வந்துரும் minus 1 by x squared னு சொல்லியிருக்கேன் ஓகேவா ஸோ அதே மாதிரி இது 1 by x னு வச்சுக்கோங்க 1 by x differentiate பண்ணால் minus 1 by x squared. x squared இது whole x வந்துருக்கும் அப்போ x squared. அடுத்து இங்கே வரணும் இந்த டேர்மை தனியாக differentiate பண்ணணும் 1 differentiate பண்ணும்போது 0 x squared differentiate பண்ணும்போது 2x அப்போ f dash of x என்ன வந்துரும் f dash of x is equal to minus 2x divided by 1 plus x squared the whole squared. Next one f dash of x is equal to 0 னா நம்மளுக்கு என்ன வந்துரும் minus 2x divided by 1 plus x squared the whole squared is equal to 0. So இதை 0 க்கு equate பண்ணிங்கன்னா x is equal to 0. இதான் நம்மளுக்கு என்னது critical point. நம்ம denominator equate பண்ணலாம் denominator equate பண்ணோம்னா 1 plus x squared is equal to 0 x squared is equal to minus 1 னு வந்துரும் x squared அப்போ x is equal to என்னது plus or minus root of minus 1 complex number வந்துரும் ஸோ அப்போ நம்மளை என்ன செய்யாது இந்த மாதிரி இன்டர்வலை நம்ம யூஸ் பண்ண முடியாது காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஸோ அதனால டினாமினேட்டர் நம்ம எடுக்கலை அப்போ இன்டர்வல் எப்படி இருக்கும் மைனஸ் இன்ஃபினிட்டி 0 to plus infinity அப்போ இன்டர்வல் f dash of x increasing or decreasing இன்டர்வல் என்னது minus infinity, 0 இன்னொன்று 0, infinity. ஸோ இதில் வந்து என்ன செஞ்சிடலாம் ஒரு நெகட்டிவ் வேல்யூ ஒரு minus 2ன்னு எடுத்துக்கோங்க minus 2 போய் கீழே சப்ஸ்டியூட் பண்ணால் பாசிட்டிவ் வேல்யூ மேலே சப்ஸ்டியூட் பண்ணாலும் பாசிட்டிவ் minus 2னா மேலே கண்டிப்பாக பாசிட்டிவ் கீழேயும் கண்டிப்பாக பாசிட்டிவ் ஸோ ஆன்சர் இஸ் பாசிட்டிவ் ஸோ நான் பாசிட்டிவ் வேல்யூ எடுத்தோம்னு வச்சுக்கோங்க ஒரு 2ன்னு எடுத்தோம்னா மேலே கண்டிப்பாக நெகட்டிவ் ஸோ அப்போ என்ன செஞ்சிடலாம் இது கண்டிப்பாக 0 வரப்போகிறது இல்லை ஸோ ஸ்ட்ரிக்ட்லி increasing then strictly decreasing இது positive to negative so f dash of x has changed sign வந்து positive to negative na it has local maximum okay at என்ன value x is equal to 0 இந்த 0வை f of x ல போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் சரியா ஸோ அப்போ f of 0னா நம்மளுக்கு 1 by 1 plus x squared ஸோ 1 தான் வரப்போகுது அது டேரெக்டாக 1 தான் வரப்போகுது ஸோ லோக்கல் மேக்ஸிமம்
Answer is 1. That's all. Students, next example 7.56. Find the intervals of monotonicity and local extrema. Okay, so first f of x is equal to x divided by 1 plus x squared. Then f dash of x, you know that this is u by v method. So 1 plus x squared the whole squared. So numerator 1 plus x squared வச்சிட்டு x பண்ணும்போது 1. Then minus x வச்சிட்டு இந்த term பண்ணும்போது dot 2x. So 1 plus x squared minus 2x squared divided by 1 plus x squared the whole squared. So this term x squared means 1 minus x squared divided by 1 plus x squared the whole squared. Okay, so this term is a squared minus b squared. A squared minus b squared is, know that. So that's all, this one. So f dash of x equal to 0 means 1 minus x squared divided by 1 plus x squared the whole squared is equal to 0. Equate this term, numerator 1 minus x squared is equal to 0. அப்போ x squared is equal to, இங்கிட்ட வரும்போது பாசிட்டிவ் 1னா x is equal to plus or minus 1. டினாமினேட்டர் லாஸ்ட் சம் தான் பார்த்தோம், மைனஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரு ஈக்குவேட் பண்ணால், ஸோ அதை விட்டுறணும். ஸோ அப்போ நம்பர் லைன் வந்து minus infinity minus 1 plus 1 then plus infinity. So intervals interval f dash of x increasing or decreasing. Here minus infinity comma minus 1, then minus 1 comma 1, then 1 comma infinity. Okay, minus infinity to minus 1 means we will take minus 2. minus 2 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா இங்கே கண்டிப்பாக என்ன வரும், மேலே வந்து நெகட்டிவ் வந்துடும். ஸோ இங்கே நெகட்டிவ்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு இது ஆப்ஷன், நெகட்டிவ்னா அடுத்து என்னது பாசிட்டிவ், அடுத்து நெகட்டிவ் தான் வரும். 0 போய் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் வரும், பாசிட்டிவ் போய் சப்ஸ்டிட் பண்ணாலும் நெகட்டிவ் தான் வரப்போகுது, ஏன்னா 4னு வந்துடும். சப்போஸ் 2 சப்ஸ்டிட் பண்ணாலும் 4, 1 minus 4 minus 3. ஸோ சிம்பிள் ஒன் நெகட்டிவ்னா நெக்ஸ்ட் ஒன் பாசிட்டிவ், நெக்ஸ்ட் ஒன் நெகட்டிவ். ஸோ 0 வரப்போகிறது கிடையாது. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங், then strictly decreasing, strictly increasing, then here one strictly decreasing. Okay, first one negative to positive. Okay, so f dash of x has changed sign, negative to positive. So it has local minimum at any value, at x is equal to minus 1. So அப்போ f of minus 1 substitute பண்ணணும், அதான் local minimum value. f of minus 1 means numerator minus 1, இது plus 1 வந்துடும். So minus 1 divided by 1, minus 1 the whole squared 1. So minus 1 by 2. So local, last கூட எழுதிக்கலாம் ஒன்று தப்பில்லை. So next one f dash of x has changed sign. இது வரைக்கும் ஒன்று தான் பார்த்துருப்போம், இங்கே ரெண்டு டேர்ம் இருக்குது. நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஒன்று வந்துருச்சு, அடுத்து என்ன இருக்குது பாசிட்டிவ் டு நெகட்டிவ். எந்த இன்டர்வலில் 1ன்ற டேர்மில். ஸோ f dash of has changed sign, positive to negative. So it has local maximum at x is equal to, what is the value, 1. Okay, so substitute that 1 substitute பண்ணும்போது அதே மாதிரி தான் 1 plus 1, answer will be 1 by 2. So therefore local maximum வந்து 1 by 2, local minimum வந்து minus 1 by 2. That's all. Students, next exercise 7.6, second la third sum. Find the intervals of monotonicity and find local extrema.
Okay, f of x is equal to e power x divided by 1 minus e power x. Then you know that f dash of x, this is UV method, 1 minus e power x the whole square. So e அப்படியே v அப்படியே வச்சுட்டு 1 minus e power x வச்சுட்டு e power x பண்ணா e power x தான், minus e power x வச்சுட்டு 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0, இதை பண்ணும்போது மைனஸ் e power x பண்ணும்போது e power x தான். ஓகேவா? ஸோ e power x உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. 1 மைனஸ் பேஸ் ரெண்டு சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாம். e power 2x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் e power 2x divided by 1 minus e power x the whole squared. ஸோ என்ன ஆயிரும், இந்த டேர்ம் வந்து என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். e power x into 1 வந்து என்னது, இந்த டேர்ம் வந்து e power x. தென் இதை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகி then f dash of x is equal to e power x divided by 1 minus e power x the whole squared. Next நம்மளுக்கு கண்டிஷன் என்னது, f dash of x is equal to 0. அப்போ e power x divided by 1 minus e power x the whole squared is equal to 0. இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டரும் என்ன செய்வோம், ஈக்குவேட் பண்ணுவோம். ஒன்று e power x is equal to 0, another one 1 minus e power x equal to 0. ஸோ e power x நம்மளுக்கு e power x ஓட வேல்யூ என்னது, கண்டிப்பாக 0 வராது. ஏன்னா நம்ம எனிதிங் 0 சப்ஸ்டிட் பண்ணாலே ஆன்சர் என்னது, நம்மளுக்கு 1 தான் வரும். 0 கண்டிப்பாக வராது. ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ என்ன எழுதிடலாம், f dash of x does not exist at x is equal to 0. அப்போ இங்கே ஈக்குவேட் பண்ணுவோம். e power x இங்கே மைனஸ் e power x is equal to 1. எப்போ e power x 1 வரும், anything power 0 என்னது 1. அப்போ at x is equal to 0னு சப்ஸ்டிட் பண்ணாதான் anything power 0 1னு வரும். அப்போ x is equal to 0 தான். அப்போ therefore critical point x is equal to 0. Okay, then substitute the interval. Interval என்னது, minus infinity 0 plus infinity. So intervals f dash of x increasing or decreasing. So first one minus infinity comma 0, second one 0 comma infinity. So இங்கே நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா e power x. ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்பொனன்ஷியலை பொறுத்த வரைக்கும் e power x வந்து greater than 0. நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக நெகட்டிவ் வேல்யூவே சப்ஸ்டிட் பண்ணாலும் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது, e power எக்ஸ்பொனன்ஷியலை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ அப்போ கண்ணை மூடிட்டு எழுதிடலாம், இங்கேயும் பாசிட்டிவ், ஏன்னா இங்கே பாசிட்டிவ், இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்கனால நெகட்டிவே வந்தாலும் என்ன வரும், பாசிட்டிவ் தான். ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், இதுவும் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஸோ f dash of x has no sign change, no sign change ஆகலை. ஸோ அப்போ என்ன எழுதிடலாம், f dash of என்னது, by the first derivative test there is no local extrema. That's all. Next exercise 7.6, second la fifth sum. Find the intervals of monotoncities and hence find the local extrema. Local extrema means f of x is equal to sin x cos x plus phi. Okay, you know that x belongs to open interval, open or close, open interval 0 comma 2 pi. Okay, then next 0 comma 2 pi. So you know that sin 2x is equal to 2 sin x cos x. 2 கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ 1/2 sin 2x is equal to sin x cos x. அப்போ நம்ம என்ன எழுதிடலாம், f of x is equal to 1/2 sin x cos x பதிலாக sin 2x plus 5.
So differentiate the term. F dash of x is equal to 1 by 2 sin 2x differentiate பண்ணா cos 2x, then 2x பண்ணும்போது 2, 5 differentiate பண்ணும்போது 0. So cancel பண்ணிடலாம். F dash of x is equal to cos 2x. You know that f dash of x is equal to 0 means cos 2x is equal to 0. எப்பெல்லாம் 0 வரும்? cos என்னது 2x is equal to cos 0 வர டேர்ம் என்னதுன்னா pi by 2. ஓகே 90 டிகிரியில் தான் cos ஓட வேல்யூ என்ன வரும்? pi by 2ன்னு வரும். அப்போ x is equal to pi by 4. So x is equal to pi by 4 because but interval is 0, 2 pi. 2 pi means 360 degree. Okay, அப்போ pi by 4. Then next one 3 pi by 4, 5 pi by 4, 7 pi by 4. All are included in 0, 2 pi. 2 pi வந்து 360 degree. Once again you will check. Okay, 3 into suppose 7 into 180 degree. 7 pi நான் போட்டிருக்கேன். 7 into 180 degree by 4. Cancel பண்ணா என்ன வந்துரும்? This is 4 4s are 16, 20, 7 45, 7 5s are 35, balance 3, 7 4s are 28, 28 plus 3 31. So 360 degree less than இருக்கனால 7 pi by 4 வரைக்கும் இருக்கும். 9 pi by 4 னா 9 into 45 அப்படின்னு போடுறப்ப கண்டிப்பா 45 into 9, 9 4s are 36 னு வந்துரும். கண்டிப்பா கூட போயிடும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ pi by 4ல் ஸ்டார்ட் பண்ணோம். எப்படி கண்டுபிடிச்சோம்? ஸோ அப்படின்னா நம்மளுக்கு இன்டர்வல்குள்ளே என்னென்ன வேல்யூ இருக்கும்? ஸோ ஒரு இன்டர்வல் வேல்யூ எடுத்துக்கோங்க. 0 to 2 pi தான் நம்ம கண்டுபிடிச்சது pi by 4. ஸோ அது இந்த இன்டர்வல்குள்ளே என்னென்ன வரலாம்? 3 pi by 4லையும் நம்மளுக்கு என்ன வரும்? 90 0 வரும். அடுத்து 5 pi by 4, அடுத்து 7 pi by 4. இந்த இன்டர்வல்குள்ளே இந்த 4 வேல்யூஸும் வரும். ஸோ அப்போ என்ன எழுதிடலாம்? intervals f dash of x increasing or decreasing. interval first என்னது 0, pi by 4. அடுத்து 3 pi by pi by 4, 3 pi by 4. next one 3 pi by 4, 5 pi by 4. next one 7 pi by 4, 2 pi. ஓகே, இது எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒன்றை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். நீங்கள் மைனஸ் ஆர் ப்ளஸ் அது ஆல்டர்னேட்டிவாக போட்ட வேண்டியதான். pi by 4னா 45 டிகிரி. அப்போ நம்மளுக்கு 30 டிகிரி எடுக்கணும்னா என்ன செய்யலாம்? pi by 6ன்னு எடுக்கலாம். f dash of xல pi by 6 நீங்கள் போய் சப்ஸ்டிட் பண்ணால், இங்கே ரஃபில் செய்கிறேன், cos of 2 into pi by 6. pi by 6னா கேன்சல் பண்ணால் pi by 3. cos pi by 3 என்ன வரும்? பாசிட்டிவ் தான் வரும். ஸோ இங்கே பாசிட்டிவ் வேல்யூனா கண்டிப்பாக இங்கே என்ன செஞ்சிடலாம்? நெகட்டிவ் வேல்யூ. இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ். ஸோ இது வந்து என்னது? ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங். தென் இங்கே ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங். திஸ் ஒன் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங், திஸ் ஒன் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங். ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு வேல்யூவாக எடுக்கணும். பாசிட்டிவ் டு நெகட்டிவ் மொத்தம் 3 கண்டுபிடிக்கணும். நெகட்டிவ் டு பாசிட்டிவ், தென் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். லோக்கல் மேக்ஸிமம். ஃபஸ்ட்டு ஒன், f dash of x has changed sign positive to negative. It has local maximum at x is equal to pi by 4. So அப்போ f of pi by 4 அப்ளை பண்ணுங்க. f of pi by 4 என்னென்ன வந்துடும்? f of pi by 4 அப்ளை பண்ணிங்கன்னா f of xல 1 by 2 sin pi by 4. Okay, 1 by 2 sin 2 into pi by 4 plus 5. So இதை cancel பண்ணிக்கலாம். pi by 2 1. So 1 by 2 plus 5 means answer is 11 by 2. Okay, next one, f dash of x has changed sign on the negative to positive. So it has local minimum at x is equal to, what is that? So positive to negative முடிச்சாச்சு pi by 4. அடுத்து negative to positive. Negative to positive another 3 pi by 4. Okay,
negative to positive 3 pi by 4. அப்போ f of 3 pi by 4 substitute பண்ணணும். 1 by 2 இங்கே இடத்துல sin 3 pi by 4 2 into okay plus 5. So இதை cancel பண்ணிருங்க 2 times 3 pi by 2. அப்போ 1 by 2 sin of pi plus pi by 2 பிரிச்சுக்கலாம். ஓகேவா, கவனமாக கவனிங்க. pi plus pi by 2 பிரிச்சுக்கலாம். அப்போ 1 by 2 sin இங்கே வந்து pi இருக்கனால ஆட் நம்பர்ஸ் இருந்தால் தான் நம்ம என்ன செய்யணும், மாற்றணும். ஈவன் நம்பர்ஸ் இருந்தால் pi plus pi by 2 என்ன இந்த அது 180 degree plus theta 180 degree plus thetaன்றது எந்த குவாட்ரண்ட்டு, pi minus thetaன்றது இங்கே வந்து என்ன ஆகாது, this quadrant is 180 degree plus theta which is third quadrant. So third quadrantனால முன்னாடி வந்து மைனஸ் வந்துடும். சரியா, sin of pi by 2 தான். ஓகே, plus 5. So sin pi by 2 1. So minus 1 by 2 plus 5. Answer will be 9 by 2. You know 10 minus 1 9 by 2. Okay, next one the same one, f dash of x has change sign positive to negative. Okay, it has local maximum at என்ன term. So இந்த term வந்து இப்போ இது முடிச்சாச்சு. negative, negative to positive, then positive to negative வந்து என்னது 5 pi by 4. ஸோ இதில் தப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் 5 pi by 4 comma 7 pi by 4. நெக்ஸ்ட்டு ஒன் தான் என்ன வரும் 7 pi by 4 comma 2 piன்னு வரும். ஸோ pi by 4 to 3 pi, 3 pi to 5 pi, 5 pi to 7 pi, then 7 pi to 2 pi. அப்போ இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ். ஓகே, அப்போ இது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங். இது கொஞ்சம் பெரிய சம்மு, ஸோ கவனிங்க, ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங். ஸோ அப்போ என்ன செஞ்சுருக்கோம், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் முடிச்சிட்டோம், தென் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் முடிச்சிருக்கோம். இப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அப்போ ஆன்சர் என்னது 5 pi by 4. மேக்ஸிமம் அட் x is equal to 5 pi by 4. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். f of 5 pi by 4. f of 5 pi by 4 என்னது 1 by 2 sin of 5 pi by 4 plus 5. முன்னாடி 2 இருக்கும், மறந்து போகுது. ஸோ 2. Answer is 1 by 2 sin of 2 pi plus pi by 2. Okay, plus 5. இது 360 degree plus theta வந்து first quadrant. So no problem. 1 by 2. Okay, இந்த term வந்து sin pi by 2 வரும். sin pi by 2 வேல்யூ 1. Because இது வந்து positive value. ஏன்னா 360 plus theta first quadrant. அப்போ 10 என்னது வரும், answer is 11 by 2. Okay, next one, f dash of x has change sign negative to positive. It has local minimum at x is equal to என்ன வரப்போகுது 5 pi by 4 என்ன வரும். ஸோ நெகட்டிவ் டு பாசிட்டிவ், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் முடிச்சாச்சு. இப்போ நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னு வரும்போதும் என்ன செஞ்சாச்சு, சாரி ஸோ 5 pi by 4 வரப்போ என்ன வந்துச்சோம், 5 pi by 4 வந்து பாசிட்டிவ் டு இங்கே வந்து என்ன வந்துச்சு நெகட்டிவ் வந்துச்சு. இப்போ நெகட்டிவ் டு பாசிட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் என்ன வந்துடும் 7 pi by 4. ஓகே, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் 7 pi by 4. So f of 7 pi by 4 is equal to, what is that, this one is 1 by 2 sin 2 of 7 pi by 4 plus 5. Cancel the term 7 pi by 2. Okay, then 1 by 2 sin of 7 pi by 2 எப்படி எடுக்கலாம், இங்கிட்ட வந்து pi by 2 தான் வரும். அப்போ இங்கே வந்து என்ன செய்யணும் 3 piன்னு போடணும். ஓகே, ஏன்னா அப்போ தான் 6 pi plus pi by 2ன்னு வரும், plus 5. ஸோ 3 piனா 2 pi வந்து 360 டிகிரி. அப்போ 3 piனா திரும்ப 180 டிகிரி தேர்ட் குவாட்ரண்ட் வந்துடும்.
தேர்ட் குவார்ட்டர்னாலே சைன் வந்து மைனஸ், சைன் மிச்சம் உள்ளது சைன் பை பை 2 1 + 5. ஸோ அப்போ என்ன வந்துடும், டென் மைனஸ் 1 9/2. அப்போ எல்லாத்துக்கும் என்னதுன்னா லோக்கல் மேக்ஸிமம் என்னென்னது, ஒரு நிமிஷம், லோக்கல் மேக்ஸிமம் வந்து 9/2. ஓகே, லோக்கல் மேக்ஸிமம் வந்து 11/2 at x is equal to என்னென்ன இன்டர்வல் வந்துச்சு, 11/2, ஒன்று π/4, another one 5π/4. அடுத்து லோக்கல் மினிமம் அது வந்து 9/2 at x is equal to, இது என்ன இன்டர்வல், 3/4 and 7π/4. That's all.